வணக்கம் பிரின்சிபால் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம தேனியில ஜோதிடம் பார்க்குறீங்க. தேனியா சின்னமனூர். அங்கே ஜோதிடம் பார்க்கும்போது இது எப்படி வருது? அந்த கல்யாண பொருத்தங்களை அந்த மக்கள் எப்படி பார்க்குறாங்க? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த பக்கம்? பொதுவாகவே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே பிறந்த நட்சத்திரத்தை வச்சு பலன்களை சொல்லிட்டு பொருத்தம் இருக்கு இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுறாங்க. பட் கூடிய மட்டும் என்கிட்ட வர்ற ஜாதகங்களை நான் என்ன செய்யறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாதக ரீதியா பொருத்தி பார்க்கறேன். எப்படி அது பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு விதி எல்லாம் சொல்ல கொடுத்துருப்போமா? நாங்கள்லாம் விதி பொதுவாகவே ஒரு திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, லக்னாதிபதி எப்படி இருக்கான், குடும்பாதிபதி எப்படி இருக்கான், சுகஸ்தானாதிபதி எப்படி இருக்கான், ஏழு குடையவர் எப்படி இருக்கான். இவங்க எல்லாம் நல்லா இருந்தாதான் நீங்க கல்யாணம் பண்ணுவீங்களா? இவங்கெல்லாம் நல்லா இருந்தாலும் இல்லை, ஓரளவுக்காவது இவங்க சப்போர்ட்டிவா இருக்காங்களா அப்படிங்கறதான் பாக்குறோம். நீங்க இதே ஜாதக பொருத்தத்துல பாக்குறீங்களே பிரின்சிபால் சார், லக்னாதிபதி 8ல இருக்கான், சரி, சுகாதிபதி 8ல இருக்கான், சரி, தனாதிபதி 12ல இருக்கான், சரி, என்ன 7ஆம் பாவாதிபதி 6ல இருக்கான், சரி. இவனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இது ஒரு சிக்கலான விஷயம்தான். இல்ல இவனுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க, ஜாதக ரீதியா பொருத்தம் பாக்குறேன்னு சொல்றீங்களே. பொதுவாக 7ஆம் பாவத்துல 4 கோள்கள் கெட்டு, 8ஆம் பாவத்துல 2 கோள்கள் கெட்டு இருக்கக்கூடிய ஜாதகத்தை நீங்க என்ன செய்வீங்க? கல்யாணம் பண்ணாம விட்டுருவீங்களா? அப்படி எல்லாம் செய்யறது இல்ல. அதுக்கு மேக்ஸிமம் என்ன செய்யறோம்னா, அந்த 2ஆம் கல்யாணம் 3ஆம் கல்யாணம், அப்படி 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கா? அப்படி எதுவுமே கிடையாது. அப்ப இது யாரு இந்த விஷயத்தை ஏற்படுத்துறாங்க? மக்கள் தான் ஏற்படுத்திக்கிறாங்க. மக்கள் ஏற்படுத்துறாங்களா இல்ல மக்களை ஏற்படுத்த சொல்லி ஜோதிடர் சொல்லி கொடுக்குறாங்க? ஜோதிடர் தான் பொய் சொல்றாங்க. பொய் சொல்லல, ஜோதிடர் ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இது உண்மையிலேயே ஏற்புடைய அமைப்பு இல்ல. ஜோதிடத்துல ஜாதக ரீதியா நீங்க பொருத்தம் பார்க்கணும்னா நம்மளுடைய வாடிக்கையாளர் ஜாதகம் பாதிப்பான ஜாதகமா இருக்கு. அவர் கொண்டு வர ஜாதகம் நல்ல ஜாதகமா இருக்கு. நீங்க பாதிப்பான ஜாதகமா இருக்கு அதனால பொருத்தம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம்னா அவர் ரொம்ப வேதனைப்படுவார். நான் பெத்தம் இல்லையே, நாங்க என்னங்க செய்யறது? இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகாமையா இருக்கான்னு கேள்வி கேட்பார். அப்ப நிறைய கல்யாணம் ஆகுமா இல்லையா? கண்டிப்பா. அப்ப இந்த ஜாதக ரீதியா நீங்க என்ன பாக்குறீங்க? ஒரு மனசாட்சிக்கு படி கொஞ்சம் நல்ல திசையா இருக்கட்டும், நல்ல அமைப்பா இருக்கட்டும், 2 பேருக்கு இப்படி இருந்தா பரவாயில்ல அப்படின்ற ஒரு சால்ஜாப்பான அந்தந்த காலத்துக்கு அந்தந்த ஊருக்கு அந்தந்த மக்களுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய விதிகளுடன் கூடிய பலனாத்தான் அது வச்சிருக்கீங்க. உங்களுக்குன்னு வந்தா எல்லா விதியும் தூக்கி கீழே போட்டுருவீங்க. கண்டிப்பா. அடுத்தவங்களுக்குன்னு வந்தா எல்லா விதியும் தூக்கிட்டு இதுதான் சொல்லுவீங்க. ஆனா இந்த 10 பொருத்தத்துல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல. அது பொதுவா வர்றீங்க எல்லாரும் அதுல ஒரு யூனிட் ஆக்கீங்க. இந்த பொறுத்த இருக்குன்றீங்க. ஒரு சிலர் இந்த விதிவிலக்கு ரூல்ஸ்களை படிச்சுட்டு அது இல்லாட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எனக்கு கேள்வி என்னன்னா, சின்னமனூர் பக்கம் ஒரு 3 இனத்தினர்கள் கூட அதிகமா இருப்பாங்க. அதுல இந்த பிரான்மலை கல்லர்கள் கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க. அவங்க எல்லாம் எப்படி இப்ப பொருத்தம் பார்த்துட்டு இருக்காங்க? இப்ப அவங்க என்ன கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு உயரிய மக்கள் சமுதாயம் இருக்கு பாருங்க. அவங்க அளவுக்கு பாருங்க வந்துட்டாங்க. அவங்க முன்னேறிய நாகரிகத்தை அவங்க வந்துட்டாங்க. ஆனா முன்னாடி அவங்க ஜாதகம் அதே ஜாதகம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா அவங்க ஒரு முறை திருமண முறையில இருந்தாங்க. ஆமா, பல திருமண முறையில இருந்தாங்க. எத்தனை பேர் கல்யாணம் பண்ண பொண்ணு எத்தனை கல்யாணம் பண்ணும்? அதான் அங்க 2-3 கல்யாணம் பண்ணவங்க நான் நேரடியா கண்கூட நானே பார்த்திருக்கேன். நிறைய பேர் அங்க கல்யாணம் பண்ணுவாங்க, ஆண்கள் கல்யாணம் பண்ணுவாங்க, அதை தீர்த்து விட்டுட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. இப்ப அவங்க அதுல எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. இன்னைக்கு ஜாதகத்தை நல்ல முறையில டீல் பண்ற ஒரு கம்யூனிட்டி அவங்க கம்யூனிட்டி அவங்க நம்புறாங்க. நாங்க வாழ்க்கை போயாவது கெட்ட கூடாது, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. எனக்கு உள்ள கேள்வியே என்ன தெரியுமா பிரின்சிபால், நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம வாடிக்கையாளர் ஜாதகம் பாதிச்ச ஜாதகமாக இருந்தால் நீங்க என்ன செய்வீங்க? நீங்க பொருத்தம் இருக்குன்னு தானே எழுதி கொடுப்பீங்க. 10 பொருத்தத்தை பார்த்து அங்க இருக்கிற ஒரு ஜோசியர் இல்லைங்க, அதுல 8ல 3 கோள் இருக்கு, 12ல 2 கோள் இருக்கு, அந்த கோள்னால கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு இது சொல்லிக்கிட்டு இருந்தால் இது நல்லதா? ஜோதிடத்துக்கு இது நல்லதா? நாமளே ஒருத்தருடைய ஜாதகத்தை தேவையில்லைன்னு சொன்னார். இந்த மாதிரி ஜாதகங்கள் ஏற்கனவே திருமணமாயெல்லாம் நல்லா இருந்திருக்காங்களே. போன நூற்றாண்டுல 8ல 4 கோள் இருக்கவங்க, 8ல 8 கோள் இருக்கவங்க எல்லாம் நல்லா இருந்திருக்காங்களே.
ஜாதகமே பார்க்காம திருமணம் செஞ்சவங்க நல்லா இருக்காங்களே. அது இன்னைக்கு வரைக்குமே அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவுல தமிழ்நாட்டை தவிர மத்தவங்களுக்கு அறகுறை அறிவு, இந்தியாவை தவிர வெளிநாட்டுல யாருக்குமே இதை பத்தின அறிவே கிடையாது. அதுல நான் இது நம்மளுடைய நம்பிக்கை சார்ந்தது, திருமணம் பொறுத்த நம்ம நம்பிக்கை சார்ந்தது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் ஜாதகத்துல 7ஆம் பாவாதிபதி எப்படி இருக்கான்னு அப்படித்தான் மனைவி, 7ஆம் பாவாதிபதி எப்படி இருக்காங்களோ அப்படித்தான் கணவர் அமைய போறாங்க. என்னுடைய லக்னத்தை நான் மாத்தி வைக்க முடியாது, என்னுடைய 7ஆம் பாவத்தை மாத்தி வைக்க முடியாது, ரெண்டும் இணைஞ்ச அடிப்படையில தான் வாழ்க்கையா இருக்கு. அதனாலதான் உங்களை கேட்டேன் நானு. அந்த பக்கம்லாம் நீங்க இப்ப பாக்குறீங்க. ஒரு சில அமைப்புகள்ல என்னத்தையோ பார்த்து நம்மளால முடிவு சொல்றோம். ஆனா அவனுடைய எதிர்கால தேச அமைப்புகள் படிதான் அவன் வாழ்க்கை இருக்கும். அது மாறாது இல்ல, அது மாறாது. திசா சந்தி வருது, அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவு இல்ல. திசா சந்தினா 2 பேருக்கு ஒரே திசை இருக்க கூடாதுன்னு நான் எங்கேயா சொல்லியிருக்கேனா? அப்படி இல்ல சார், 2 பேருக்குமே வந்து ஒரு கெட்ட திசை வருதுன்னு வச்சுக்கோங்க. அது கஷ்டம். அந்த 8ஆம் பாவமே வேலை செஞ்சுச்சுன்னா 2 பேருக்குமே சங்கடம் தானே. நான் கூட சொல்லியிருப்பேன், ஒருத்தருக்கு நல்லா இருக்கலாம், ஒருத்தருக்கு கூட சந்தினா. அதுக்காக வந்து நாங்க அதை வந்து 100% சம்மர்லயே ரிஜெக்ட் பண்ணிடுறது இல்ல. இல்ல அதே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கிறோமே, ஒருத்தருக்கு ராகு திசை இருக்கு, பொண்ணுக்கு ராகு திசை இருக்குன்னு வச்சுக்கிறோமே, 2 ஜாதகம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ராகு நல்லவரா இருக்கலாம், வெரி குட். ஒருத்தருக்கு ராகு கெட்டவரா இருக்கலாம், அதை விட வெரி குட், கெட்டவரா இருக்கலாம். இந்த பொருத்தங்களை இருந்துச்சு அப்படின்னா இது ஓகே, தள்ளி விட்டுறலாம். கை கொடுங்க. இங்க வந்து இந்த திசை சந்திங்கிற வேலையே கிடையாது, தள்ளி விட்டுட்டு அவங்களுக்கு அவங்க நல்லவனா கெட்டவனா அதைத்தான் டிசைட் பண்ணுமே ஒழிய அதை விட்டுவிட்டு சும்மா போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு கேட்டா திசா சந்தி 2 ஒரே ராகு அப்படின்னா. சப்போஸ் இப்ப நான் என்ன கேட்கறேன்னா 2 பேருக்குமே ராகு நல்லது செய்யறவனா இருக்குன்னு வச்சுக்கிறோமே, அதை ரிஜெக்ட் பண்ணிடுவோமா? பண்ண முடியாதுல்ல. 2 பேருக்குமே ராகு நல்லது செய்யறவனா இருக்கேன், அப்ப அதை டோட்டலாவே ரிஜெக்ட் பண்ண முடியாதுல்ல. திசா சந்திங்கிறது வந்து அந்த லக்னாதிபதிக்கு எப்படி நல்லது செய்யறவனா இருக்கானா கெட்டது செய்யறவனா இருக்கானா அப்படி பாத்துக்கிட்டு 2 பேருக்கு ஒரே திசையா இருந்தாலும் நம்ம செய்யலாம், பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்னு என்ன செய்யறாங்கன்னா ரஜு பொருத்தம்ல தள்ளி விட்டுறாங்க. இப்ப நம்ம ரூல்ஸ் படி பார்த்தோம்னா, நம்ம பல்கலைக்கழக நூல்கள் படி பார்த்தோம்னாக்க இந்த ரஜு பொருத்தம் ரச்சுன்னா தலை ரஜு கழுத்து ரஜு தவிர பாக்கி எல்லா ரஜுமே ஒன்று ஆரோகணத்துல ஒன்று அவரோகணத்துல இருந்தா சர்ச்சை அப்படின்ட்டு விட்டுறோம். ரஜு பொருத்தம் ஓகே அப்படின்றோம். இப்படி ஒரு 2-3 ஜாதகம் இப்போ வந்தது எனக்கு. நான் ரஜு பொருத்தம் இருக்கு, நான் அடுத்து சொல்லி கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி உறுதியை கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த ரஜு அமைஞ்சது பூராமே எல்லாமே வந்து வயிறு ரஜு, தொடை ரஜு, பாத ரஜு. அப்படி வரும் பட்சத்தில் வந்து நம்ம எப்படி அதை வந்து ரஜு பொருத்தம் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண முடியும்? பண்ண முடியாது. சரி, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோமே, எங்க 2 பேருக்கு ஒரே நட்சத்திரம். யார் 2 பேருக்கு? எனக்கு என் ஒய்ஃபுக்கு. என்ன நட்சத்திரம்? சுவாதி நட்சத்திரம். ஓ ஐயோ, அடேப்பா, இது வந்து கழுத்து நட்சத்திரம் இல்ல. 2 பேரும் ஒரே சுவாதியா நீங்க? ஆமா. அப்ப நாங்க வாங்கலையா? இல்ல, நீங்க எந்த தேதி பிறந்தது? நான் பிறந்தது 10/6/1965. 10/6/1965. எத்தனை மணிக்கு? மிட் நைட் 3 மணிக்கு. மிட் நைட், அதாவது விடிய காலம் 3 மணிக்கு. விடிஞ்சா என்ன? வெள்ளிக்கிழமை. விடிஞ்சா என்ன தேதி? விடிஞ்சா வந்து 11ஆம் தேதி. 11/6/1965 விடிய காலம் 3 மணிக்கு. எந்த ஊர்ல பிறந்தீங்க? கம்பத்துல பிறக்கிறேன். கம்பத்துல. அவங்க டீச்சர் அம்மா பிறந்தது வந்து 22/7/1969. 69. கோயம்புத்தூர்ல வந்து மத்தியானம் 2 மணிக்கு 2:30 மணிக்கு பிறக்கிறாங்க. 2:30 மணிக்கு மத்தியானம் பிறக்கிறாங்க. 2 பேருக்கு சுவாதி நட்சத்திரம். எனக்கு 4ஆம் பாதம், அவங்களுக்கு 1ஆம் பாதம். சரி, 2 பேருமே எப்ப எந்த தேதியில கல்யாணம் பண்ணீங்க? 19/5/1995. 95. அப்ப கிட்டத்தட்ட 20 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆமா. அப்ப 20 வருஷம் நீங்க ஒரே கழுத்து நச்சுவா தானே இருக்கிறீங்க. ஆமா. எப்படி சண்டையும் மழுக்கட்டு போட்டு அது சண்டை மழுக்கட்டுங்கிறது வந்து சாதாரண விஷயம். குழந்தை எத்தனை? ஒரே குழந்தை, பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதாவதுங்க, ஏற்ற இறக்கம்ங்கிறது வந்து பொருளாதாரத்தினால வரக்கூடிய பிரச்சனை. அதுக்காக கணவன் மனைவியை வேணான்ட்டு போல, மனைவியும் கணவனை வேணாம் போகல. அவ வெற்றி பெற்ற நட்சத்திரமா தான் இருக்கீங்க. 2 பேரும் கழுத்து வச்சு சுவாதிக்கை செஞ்சு. ஆமா, புருஷனும் பொண்டாட்டியுமே. பரவாயில்ல. அது ஒரு விதிவிலக்கு நட்சத்திரம்னு சொல்லி கூட சேர்க்கலான்ட்டு. என்ன ஒரு 2 பேருக்கு ஒரு அட்வான்டேஜ் தான், நான் மேச லக்னம். ஓ சரி. அவங்க விருச்ச லக்னம். லக்னாதிபதியும் ஃப்ரெண்டா இருக்காங்க. இருக்கிறதுனால எனக்கு லக்னாதிபதி 5ல. சரி. சிம்ம வீட்டுல போய் இருக்கிறாரு சூரியனோட சாரத்துல. அவங்களுக்கு லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சி. ஓ சரி. லக்னத்திலே ஆட்சி. அப்படிங்கும் போது 2 பேருக்கு சஷ்டாஷ்டம தோஷம் இல்லையா? இல்ல, நான் சஷ்டாஷ்டம தோஷமாக இருந்தாலும் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா?
ஒரே கோலா இருந்தா வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்கோம். நம்ம நல்லா நீங்க கவனிக்கணும், இந்த பொருத்த விஷயங்களை நம்ம பொருத்தி பார்க்கிறோமே தவிர மக்களுடைய நம்பிக்கைக்காக. அதுவே தீர்மானம்னா இந்த உலகத்துல முதல்ல ஃபேமிலி கோர்ட்டே இருக்காது. நம்மளே எல்லா வேலையும் பண்ணி விட்டு போயிருவோமே, அங்க டைவர்ஸுக்கு யாரும் போக மாட்டாங்களே. பிரச்சனையே வேறையில உருவாது. தசாபுத்தி நடக்கிறத நம்மளால மாத்த முடியலையே. சரி, அப்ப இப்ப சின்னமனூர்ல பூராமே அந்த இவங்க பிராமண கல்லர்கள்லாம் கொஞ்சம் நல்லபடியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இனிமே அவங்களுக்கு நம்மளுக்கு தகுந்த மத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி பலன் சொல்லணும். ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு அவங்க பிராமண நீங்க சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்தில் ஒரு சின்ன ஒரு கடை ஆரம்பிக்கிறவங்க கூட ஜோசியர் கன்சல்ட் பண்ணாம செய்யறது இல்லை. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். இப்ப இன்னைக்கு நான் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு 2 பேருக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கூட்டு வந்திருக்கேன். ஓ சரி. ஒருத்தர் ஃபைனான்ஸ் தொழில் ஆரம்பிக்கிறாரு, ஒருத்தர் வேற ஒரு வாட்டர் பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு. சரி சரி. அவங்க 2 பேருக்குமே நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணி கூட்டு வந்திருக்கேன். வெரி குட் பிரின்சிபால் சார். ஆக திருமண பொருத்தம் இப்படி கதை ஓடிட்டு இருக்கு. ஆமா, இன்னமும் அந்த சுருக்கமா சொல்லணும்னா திருமண பொருத்தம் பார்க்கும்போது நான் என்னைய மனசுல வச்சுக்கிருவேன். சரி சரி சரி. அது ஒண்ணு ரஜு பொறுத்த பிள்ளை யாராவது என்கிட்ட சொன்னாங்கடா மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிருவேன் நானு. சரி ரைட். இப்ப அது ஒண்ணு முடியுது. இன்னொன்னு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னமும் வர்றவங்க எல்லாம் உங்ககிட்ட அண்ணன் எத்தனை, தம்பி எத்தனை, மாமி எத்தனை எல்லாம் கேட்கறாங்க இருக்காங்க. கூடிய மட்டும் அதை நான் சொல்லிடுறேன், அதெல்லாம் தவிர்த்துருங்க, எங்களோட டைத்தை வேஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிடுறீங்க. அது ஏன் அப்படி சொல்றீங்க அப்படி கேட்டா, இதை பாருங்க உங்க நோட்டே பாருங்க, லா சு ஆ இ அப்படின்னு குறிப்புகள் இருக்கு. இது உங்ககிட்ட அவன் வாங்கி குறிச்சு எழுதி வச்சிருக்கனால இது அவருக்கு மட்டுமே புரியக்கூடிய சங்கேத பாஷை. அவர் சொல்லிடுவாரு அண்ணன் எத்தனை, தம்பி எத்தனை அப்படின்னு. அதோட நிப்பாட்டிங்க. சகோதரன் உண்டா இல்லையான்னு கேள்விகளுக்கு பதில் சொல்றோம். அது சரி. பரிகாரம் எல்லாம் இன்னும் நீங்க சொல்லிக்கிட்டா இருக்கீங்க. பரிகாரம் யாராவது கேட்டு வந்தா முதல்ல வெளியில கொண்டுருவேன். ஓ அது வேறயா? உண்மையா பரிகாரம் கேட்டு வந்தா வெளியில போ. ஐயா அது மாதிரி திசாபக்தி எப்படி இருக்கு, கஷ்டமா இருக்கு, இந்த கோளுக்குரிய தெய்வம் இதுயா, போய் கோயில போய் விளக்க போட்டு சாமி கும்பிடு. அது கூட அந்த தெய்வத்தை நம்ம தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த தெய்வத்துக்காரங்க கோளுக்கு இந்த தெய்வம் அவங்க சொல்லலையே, நம்ம தான் சொல்றோம். இதே இப்ப ஒரு புதுசா என்ன கேட்டாச்சு, என்னோட வேற்று மதத்தினர் வர்றாங்க, அவங்களுக்கு எந்த கோயில சொல்லுவீங்க? அல்லாஹ்கிட்ட போய் வேண்டு. அப்ப கோள்களுக்குன்னு கோயில்கள் இல்ல, கோள்களுக்குன்னு தெய்வங்கள் இல்ல. நம்மளா இந்த அதி தேவதை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நவக்கிரகத்தை அடிச்சு சொல்லிட்டு இருக்கேன் சார். அப்ப உங்க ஊர்ல அந்த மாதிரி போகுது. ஆமா, என்னுடைய கஸ்டமரை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்பணும், வேற வழி இல்ல. ஏன்னா ஆதி காலத்துல வந்தப்ப எம்பிபிஎஸ் டாக்டருக்கு முத உள்ள வர்றப்ப அப்ப அவங்க உங்களுக்கு நோய் என்னன்னு கேட்கல. அந்த காலத்துல பார்த்த மாதிரி இந்த நாடிய புடிச்சுதான் பாப்பாங்க. நாடிய புடிச்சிட்டு இப்ப எங்க உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்பாங்க. ஏங்க இவர் எம்பிபிஎஸ் படிச்சவர், இவருக்கு ஒண்ணு நாடிய பத்தில அவங்க மெடிசன்ல சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவர் பழக்கத்தை கொண்டு வரணும்ல, இவர் பழக்கத்துக்கு. அதனால இவர் நாடி புடிச்சு பார்த்து அந்த பேஷண்ட் அந்த டாக்டர் நம்புவார், இல்லாட்டி நம்ப மாட்டாருங்கிறதுனால வந்தது. அதே மாதிரி இப்பவும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மக்களை ஒழுங்கு சயின்ஸ் அஸ்ட்ராலஜிக்கு கொண்டு வரணும். முயற்சி பண்ணிட்டு பாப்போம். இல்ல நான் முந்தா நாள் வாட்ஸ்அப்ல ஒரு இது வந்தது. அதை ஒருத்தர் பதிவிறக்கம் பண்ணி பேஸ்புக்ல போட்டிருந்தார். சைவ நெறி கழகம் உண்மையிலே அவங்க என்னங்க நீங்க சிவனை விட்டு கோள்களை போய் கும்பிடுறீங்க, கோள்களுக்கு பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்ல, சிவனுக்கு தான் சொல்லியிருக்கு அப்படின்றது சொல்லதாக ஒரு தகவல் எல்லாம் வந்துச்சு. அதனாலதான் உங்களை அதையும் கேட்டேன். பரவாயில்ல மணிவண்ணன் சார். இப்ப என்ன திடீர்னு இப்ப இங்க யூனிவர்சிட்டிக்கு வந்தீங்க கற்பகத்துக்கு? நம்ம பல்கலைக்கழகத்துல படிச்ச டிகிரி வச்சு ஒரு டிஎன்பிசி பரீட்சை எழுதுனேன். சரி, நானும் ஒரு 14 தடவை இந்த பரீட்சை எழுதியிருக்கேன். சரி, ஒரு தடவை பாஸ் பண்ணிருக்கேன். செலக்ஷன் லிஸ்ட்ல இப்ப நான் இருக்கேன். சரி. அது குறித்து அந்த சான்றிதழ்கள் வாங்கின தமிழ் வழியில படிச்சிருந்தா அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் சொன்னாங்க. அதனால பல்கலைக்கழகத்துக்கு அந்த சான்றிதழ் வாங்குறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். அப்படியே ஐயாவையும் பார்த்து போலாம். சரி, இப்ப தமிழ் வழியில நான் கொண்டு வந்தது எவ்வளவு பயனா? தமிழ் வழியில கொண்டு ரொம்ப பயனுள்ளது. அதே வழியில இன்னும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்கன்னா, இந்த அஸ்ட்ராலஜியோட சேர்ந்து நம்மளுடைய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கற மாதிரி என்ன செய்யணும் அப்படி கேட்டீங்கன்னா, இந்த சைவ வைணத்தை இன்னும் கொஞ்சம் நீங்க எலாபரேட் பண்ணி கொடுக்கலாம். அது ஒரு தனி புக்காவே போட்டு கொடுக்கலாம். ஆமா, எலாபரேட்டாவே போட்டு. இல்ல ரிலிஜனை பத்தின புக்கே நம்ம தனித்தனியா எழுதலாம். வேலை வாய்ப்புக்காக சொல்லல, நான் விவரம் தெரிஞ்சுக்கிறேங்கிறதுக்காகவே சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க விவரம் சொன்னீங்கனால நாங்க என்ன செய்யணும், எனக்கு நீங்க இன்னைக்கு சொல்றீங்கன்னா இந்த பிரண்மலை கண்ணன் அப்படின்னு
அவங்க வந்து என்கிட்ட வந்து இந்த தட்சிணாமூர்த்தியோட சின்முத்திரையோட பலனை கேட்டு தெரிஞ்சுட்டு போறாங்க தெரியுமா? ஓ அது வேற, அதெல்லாம் வேற. நீங்க வந்து கூட கூட தென்முக கடவுள் சைவத்துல அதை அவங்க கேட்டுக்கிறாங்க. அதனால ஒண்ணு அதாவது பன்முகமா இருக்கிறதுல தப்பு இல்ல, பரிகாரமா சொல்லும் போதுதான் தவறா மாறும். அப்படி இல்ல, மத்தபடி தெய்வத்தை நம்ம சொல்லலாமே. நம்ம ஒண்ணு கடவுள் நான் ஏன் உன்னை போய் சாமி கும்பிட சொல்றேன்னா இந்த சாமியோட தத்துவம் என்னென்ன இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதை முழுவதும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அது என்ன அப்படியே வந்துட்டாங்கல்ல சார், பயம் இருக்குல்ல சார். மாணவத்தினுடைய பெரிய கண்டுபிடிப்பே கடவுள் தானே சார். அச்சப்பட்டு இவன் கண்டுபிடிச்ச கடவுள்னாலதானே இவன் மனுஷன் இப்படி எல்லாம் நாகரிகமா வாழ்றான் இல்லையா? பயம் இல்லைன்னா அவனால வாழ முடியுமா? நம்ம இந்த இவங்க எல்லாம் பகுத்தறிவு கழகங்கள் சொல்லுவாங்க, ஓம் சக்தியை அதாவது அணுசக்தியை கண்டுபிடிச்சது அறிவாளிகள், ஓம் சக்தியை கண்டுபிடிச்சது அறிவிலிகள். நான் சொல்லுவேன், ஐயா ஓம் சக்தி கண்டுபிடிக்க இருக்கட்டும் அறிவிலிகள், அணுசக்தியை கண்டுபிடிச்ச அந்த கட்டடத்துக்கு கீழே நான் படுக்கணும்னா ஓம் ஜெய் சக்தி மகாசக்தி என்னை காப்பாத்துன்னு சொன்னாத்தான் தூக்கம் வரும். அணுசக்திக்குள்ள நான் வாழணும்னாலுமே எனக்கு ஓம் சக்தி தான் எனக்கு மனது ரீதியா தைரியம் தரணும். அதனால நாங்க நீ நினைக்கிற மாதிரி இல்ல, கடவுள் தேவை. ஆனா பரிகாரத்துக்காக அங்க போகும்போது அந்த வேலையெல்லாம் நடக்காது. ஏன்னா அது ஒரு நம்பிக்கை, நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இடம். மத்தபடி எல்லாம் அந்த இதெல்லாம் அங்க கிடையாது. இப்ப நீங்க அந்த பரிகாரம் அது இதெல்லாம் எதுவும் ரைட் நிம்மதியா இருக்கிறீங்க. சோதனை பொழுது போகுது. சரி, மக்கள் கொஞ்சம் கூட காசு வாங்குற அளவுக்கு எல்லாம் டெவலப் ஆயிட்டீங்களா? ஏன்னா நீங்க எல்லாம் பரிகாரம் சொல்லல. பரிகாரம் ஜோசியம் ஒரு 50 ரூபாய்க்கு ஜோசின்னு சொல்லிட்டு 500 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் பரிகாரம் போட்டு காசை வாங்கிடுவேன். உங்களுக்கு நீங்க காசெல்லாம் எச்சா வாங்கணும்ல, நாங்கெல்லாம் படிச்சிருக்கோம் வச்சிருக்கோம்னு கொஞ்சம் காசு கேட்டு வாங்கிக்கிறீங்களா கூட? இல்ல இன்னமும் நீங்களும் கீழே தான் போயிட்டு? இல்ல நாங்க ஓரளவுக்கு வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் இனிஷியல் ஸ்டேஜ் இருக்கு, ஒரு விளம்பரத்துக்காக இப்போது கட்டணத்தை குறைச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஓ கொஞ்சம் முதல்ல இனிஷியல் ஸ்டேஜ். ஆனாலும் நீங்க படிச்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு, இப்பதான் தொழில் பண்ண வந்திருக்கீங்க. அங்க ஐடிஐல பிரின்சிபாலா இருந்ததுனால வந்து எனக்கு நேரம் இப்பதான் கிடைச்சிருக்கு. நேரம் இப்பதான் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். உண்மையிலேயே நம்ம இந்த யூடியூப் மூலமாக மக்களுக்கு கொஞ்சம் நான் ப்ரொஃபஸருங்கிற முறையில, நீங்க ஒரு மாணவர்ங்கிற முறையில நாம நடைமுறையில இப்ப சந்திச்சுட்டு இருக்க விஷயத்த மக்களுக்காக சொன்னோம். இது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.